அடிச்சு சொல்கிறேன், இந்த ஜூஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த டேஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி ஸ்வீட்டாக, டேங்கியாக, சால்ட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் முக்கியமாக இது ஒரு ஹெல்தி ஜூஸ் வேறு. பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து பச்சை கலரில் இருக்கும் போது புளிப்பாக இருக்கும். ஒரு 2 நாள் விட்டிங்கன்னா நல்லா பழுத்துரும். புளிப்பும் கம்மியாகி டேஸ்ட்டும் மாறிடும். இதுலேருந்து நான் 2 பழம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஸ்டார் ஷேப்பில் க்யூட்டாக. இதை ரசித்து முடிச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சிருந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு எந்த ஸ்வீட்னர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஹனி, சுகர் எது வேணாலும். நான் ஹனி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு டிர் பண்ணி அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பழத்துக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த விதை தோலெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்டார் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. மார்க்கெட் சைடில் இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது காயாக செய்கிறத விட 2 நாள் பழுக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பண்ணி குடிங்க. மோஸ்ட்லி எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லையுமே கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கூட யோசித்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, பட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் குக்ஸ் கார்னர். தேங்க்யூ.